கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்தி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், அதில் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:22. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கர்த்தருடைய கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாம்சத்துக்கு அடிமையாக இருக்கிறோமா இல்லை நீதிக்கு அடிமையாக இருக்கிறோமா என்று பார்த்தோம். அதே போலதான் இதில் தேவன் சொல்கிறார், கர்த்தர் உங்களை கேட்கிறார், நீங்க கிறிஸ்துவினுடைய அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நீங்க கிறிஸ்துவோட அடிமைகள் என்று உறுதிப்பட சொல்கிறார். எப்படி யாரெல்லாம் கிறிஸ்துவோட அடிமைகள்? நீதிக்கென்று நம்மளை ஒப்பு கொடுக்கிறவங்க, தேவ நீதிக்கென்று நம்மளை ஒப்பு கொடுக்கிறவங்க. ஆண்டவரே, நான் இனி உமக்காக தான் நான் மாம்சத்தின்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறவங்க. நிறைய பேர் இந்த நிலைமையில் நிற்கிறோமா? தேவனோட விருப்பம் அதுதான், தேவன் படைக்கும் நோக்கம் அதுதான். நம்மளை தேவன் படைத்து நம்மளை உண்டாக்கின நோக்கம், சகல நோக்கம் அதுதான். ஆனால் நம்ம எதில் அடிமைகளாக இருக்கிறோம்? கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன்னா நம்ம எல்லாமே கர்த்தருக்குள் இருப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய சாயலை பிரதிபலிப்பதற்காக, கர்த்தரை போல் நடப்பதற்காக, பேசுவதற்காக தான் நம்ம படைப்பின் நோக்கமே. அதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எங்கிருந்து அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? இல்லாதவையிலிருந்து இருக்கிறதாய் அழைக்கிற தேவன். நம்மள பூமி என்ன ஒரு இடத்துல வேதத்தில் நம்ம படிக்கலாம், உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே, தோன்றும் முன்பாகவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன், பேரை தெரிந்து கொண்டேன், பேரிட்டு அழைத்தேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஒண்ணுமே இல்லாததுனாவே தேவன் நம்மளை தெரிந்து வைத்திருக்கிறார். நான் என்ன செய்யப்பேன், எப்ப பிறப்பேன், எப்ப இருப்பேன், எப்படி இருப்பேன், என்ன கலரா இருப்பேன், என்ன உயரமா இருப்பேன், சகலமும் தெரியும். அவருடைய நாலேஜ் இல்லாம தலையில இருக்க ஒரு மயிர் கூட கீழே உழுகாது என்று சொல்லப்படுகிறது. நம்ம தலையில் உள்ள முடி எல்லாமே எண்ணப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தொகையிடுவது வேற, எண்ணப்படுவது வேற. இந்த நம்பர் 1 நம்பர் 2 தான் எண்ணப்படுவது. தொகையிடும் மொத்தமா இவ்வளவு இருக்கின்றது. அப்ப எத்தனா நம்பர் முடி நம்ம நாளை வளரப்போது, எத்தனா நம்பர் முடி கீழே உழுவ போகுது, சகலமும் தேவனுக்கு தெரியும். அப்ப தேவனால் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட அடிமையாக இருக்க ஆசைப்படுகிறோமா? அது பாருங்க, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனா இருக்கிறான். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் முழுக்க பார்க்கலாம். அதை சுயாதீனன்னா என்ன? அவருக்கு சுதந்திரவாளி, அவருடைய சுதந்திரவாளிகளாக இருப்போம்னு ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. சுயாதீனன் அப்படின்னு, சுயாதீனன் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் அனைத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ப எடுத்துக்கொள்ளப்படும்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி. என் நாமத்தின் நிமித்தம் என்னை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக அப்படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. அப்ப அதுல நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகள் நிலைமையில நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கிறான். அப்ப சுதந்திரவாளியா இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், உண்மையிலே கர்த்தரோட பிள்ளைகளா இருந்தோம்னா கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துக்கு அடிமைகளாக இருப்போம். அடிமைனோன்னு அவர் நம்மளை அடிமை மாதிரி நடத்துறவர் கிடையாது. நம்ம அவருடைய சுயாதீன பிள்ளைகள் போல நடத்துகிறவர். அடிமைனா நம்ம இருதயத்தை அடிமையாக கொடுக்க வேண்டும். நம்ம மாம்சத்தின் இச்சைகளை அவருக்கு கொடுக்க வேண்டும். அவருக்கு சொல்படி கேட்டு நடப்பேன் ஆண்டவரே, நீங்க சொல்றதை கேட்டு நடப்பேன் ஆண்டவரேன்னு வர வேண்டும். பவுலடிகளை பத்தி பார்க்கலாம். அவரு மாம்சத்தின்படி, அவர் பழைய இதன்படி நடக்கும்போது அவர் கற்பிக்கப்பட்ட இதுபடி அவர் உண்மையா இருந்தார், நேர்மையா இருந்தார். ஆனா என்று தமஸ்கு போற வழியில இயேசு கிறிஸ்துவரை தொட்டாரோ அன்னையிலிருந்து அப்படியே மாறி கிறிஸ்துவுக்கு அடிமையாக மாறினார். அவர் எழுந்த நிறுவனம் தான் புதிய ஏற்பாடுல நிறைய இருக்கிறது. அப்ப நம்ம கர்த்தருடைய சுயாதீனனாக இருப்பதற்காக அழைக்கப்படுகிறோம், சுதந்திரவாளியாக இருப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய சுதந்திரவாளிகள், தேவனுடைய பிள்ளைகள். நீங்க அந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா இயேசு கிறிஸ்துவோட அடிமைகளாக மாறிவிடுவோம். அவர் சொல்லுவதை கேட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிடுவோம். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார். அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். கர்த்தர் அதுக்குத்தான் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். நம்ம கிறிஸ்துவின் அடிமைகளாக இருப்பதற்கு, அவருடைய சுயாதீனனாக இருப்பதற்கு நம்ம ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை நீர் எங்களுக்கு சொன்னதற்காக நன்றி ஆண்டவரே. இதை புரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய சுயாதீனராக இருப்பதற்கு, சுதந்திரவாளியாக இருப்பதற்காக நீர் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே.
இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் அழைப்பின் நோக்கத்தை, படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நீர் அழைத்ததை அறிந்து அந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும். குடும்பத்தில் வேலை நிமித்தமாக வெளியே சென்று வருவர்களை உங்களுக்கு தெரியும் அப்பா. பூக்கிலும் மரத்திலும் உடம்பும் மாட்டவரே, மரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளுமப்பா. வேலை பார்க்கும் இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டங்களும் இல்லாதபடி அவர்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்துக் கொள்ளுமப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.